சரிடா சரியா ஓகே தானே. ஸோ ஸ்கீம் ஒருக்கா பார்த்துக்கொள்வோம். ஸ்கீம் வந்து நாங்கள் பார்க்குறது மிக மிக முக்கியமான விஷயம்டா. அது உனக்கு இந்த ஸ்கீமை நான் உனக்கு போட்டு வரேன். நீ என்ன செய்ற, உனக்கு போட்டால் நீ பார்க்க மாட்டேன் விஷயத்தால உனக்கு சொல்கிறேன் நான். என்ன மாதிரி என்ன நடக்க போன விஷயத்தை கொஞ்சம் பார்ப்போம் சரிதானே. இந்த ஸ்கீம் ஒருக்கா பார்த்துக்கொள்வோம். கதைக்கு எல்லாம் கிளியர் தானே. ரைட் அப்பார் என்ன மாதிரி சொன்னா ஒரு விஷயம் பார்த்துக்கொள்ள சில விஷயம் வந்து அவன் சொல்லியிருந்தான்னு சொன்னா அப்போ என்ன சொன்னா மாற்ற முடியாது. இதனால மாற்ற முடியாது. வேற இதுல வந்து நீ என்ன செய்ற, இந்த வரைவுக்கு என்ன சொன்னா இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப்ல ஒரு வரைவு வருமா போயிருந்தேன்னு சில குந்தி இருந்து கீறி விடு சரியானே. ஆக்களை குடிக்க நீ என்ன செய்ற, இந்த வரைவுக்கு நீங்க விடைய எடுத்து கீறுங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டேன்னு சொன்னா கீறி போட்டு காட்டுவாங்க மச்சு படிச்ச ஒருத்தன் சொன்னேன் சரியானே. மச்சு இதை நீங்க என்ன செய்ய அம்பு விடுறதுக்கு தேவைப்படும். காட்டுகளை கொஞ்சம் பார்த்து எடுத்து வச்சுக்கணும் என்ன மாதிரி வரைவு வருதுன்னு சரியானே. ரைட் ஓகே அதை விட விட்டுக்கொள்ளு பாருங்க என்ன செய்யணும் சொன்னா. ஆம், இதுல பாருங்க என்ன சொன்னா எங்களுக்கு இலங்கை பரிசு என்ன மாதிரி சொல்லிக்கான்னு சொல்லி பாருங்க. கணிதம் ஒன்று ஒன்றுல வந்து என்ன சொன்னா வினாத்தாள் வந்து ஏக்கம பிஆகி இரு பகுதிகளை கொண்ட பகுதி ஏயில வந்து 25 சிறிய வினாக்கள் இருக்காம் சரி, அது மட்டம் தள்ளிவிட்டாங்க சில சிறிய வினாக்கள்னு சொல்லி. சரி, அது நம்மளுக்கு அதே நம்மளுக்கு பெரிய வினாக்களா தான் இருக்கும் சரி. அவ சிறிய வினாக்கள் பகுதி பியில் வந்து 5 கட்டமைப்பு வினாக்கள் இருக்கு உள்ளடங்களாக எல்லா வினாக்களுக்கும் இப்படி அளிக்க வேண்டும் சரி. அதை கொஞ்சம் படியா படிச்சோம் என்ன நடக்குது எங்களுக்கு. இதுல வந்து 25 என்ன செய்யறான்னு சொன்னா சிறிய வினா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்கடா. சரி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேது சில பேருக்கு சரிதானே. அப்படின்னு சொல்றேன் நீங்க நான் நெருப்பேன் இல்லை அதனால என்ன சிறிய வினான்னு சொல்லி ஆனா என்ன சிறியான்னு சொல்லி எங்களுக்கு மட்டும் தெரியும் அதான் ஒரு கவலையா இருக்கு மிச்சப்படி எனக்கு ஓகே சரி அப்ப சிறிய வினா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பகுதி பியில வந்து 5 கட்டமைப்பு வினா இருக்காம் சரி, 5 கட்டமைப்பு வினா ரைட் ஓகே. அவன் இந்த கேள்வி வந்து என்ன சொல்லணும்னு சொன்னா எல்லா வினாக்களுக்குமே நீ இப்படி அளிக்க வேணும்னு சொல்லிட்டானு. சரி எங்களுக்கு எல்லா வினாக்களுமே நீ செய்ய படி அளிக்கணும்னு சொன்னால் அதுக்கு வந்து எங்களுக்கு என்ன ரெண்டே 2 மணித்தியாலம் தான் இருக்குது. நீ என்ன செய்யற டைமை வந்து ஷெடியூல் பண்ணி என்ன செஞ்சு கொள்ளுங்க 2 மணித்தியாலம் மட்டும்தான். அதுக்கு நீங்க என்ன செய்றீங்க இந்த பார்ட் பண்ணன்றதை ஃபுல்லா நீங்க என்ன செய்யணும் முடிக்க வேண்டி இருக்கு பார்ட் பண்ணன்றவரை ரைட். சிஏகே பார்த்து கொண்டு வாங்க என்னென்ன மாதிரி கேள்விகள் வருதுன்றது அதே மாதிரி பி பார்ட்ல வந்து என்னென்ன கேள்வி இருக்குன்னு சொன்னா அதை நீங்க என்ன செய்றீங்க அடுத்தது நீங்க செகண்ட் பார்ட்டுக்குள்ளு போயிருக்கிறதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யுங்க ரைட் இவர்தான் வருவாருன்றது ஊகிச்சு கொண்டு போய் இருக்கலாம். அதுக்காக இவர்தான் வருவாருன்னு நினைச்சிட்டு என்ன செய்றீங்க அந்த செகண்ட் மாடல இப்ப வந்து நெஞ்ச வந்து கூட்டு வாட்டி எளிய வாட்டி வந்து வளர்ந்துட்டு சொன்னா அங்க போய் எங்களுக்கு எனக்கு குறைந்த சிலை மீதி முறை கம்மி தான் வரப்போன்னு சொல்லி குந்தி இருந்து பிறகு அந்த கேள்வியை தான் எடுத்து செஞ்சு பார்த்துட்டு இருக்க இல்ல. இந்த முக்குத்தனமான வேலை பார்க்காத வெறுமடி நெச்சு கொண்டு போ பிறகு அதைத்தான் போய் செஞ்சு போட்டு பிறகு அங்க போய் திருப்பி கூட்டு வாட்டி எளிய வாட்டியா வருமானு சொன்னா உனக்கு கோயிந்தா தான் நானே. பிறகு அந்த 2வது கேள்வியை விட்டுட்டு தான் வந்து குந்தி இருப்பேன் சரி அந்த வேலையை பார்க்காத இவர் வரலாமன்னு நினைச்சு கொண்டு இரு சரி அதுக்காக இருந்து என்ன சரி அந்த டைமுக்குள்ள இருந்து படிக்கணும். ரெண்டு விஷயத்தை விட்டுக்கணும் கொஞ்சம் டைம்ல தான் நீ என்ன சரி அந்த படிக்கணும்னு சொல்லி போட்டு நேரத்துல படிச்சு முடிக்கிறது பலி அடிக்க நிற்பேன் ரைட். அப்ப அதுல அந்த பாட்டு என்ன மாதிரி வரும்னு சொல்லி காண சொல்லி பாட்டு வந்து வினாத்தாள் வந்து ஏக்கமைவு ஆகிய பகுதியில கொண்டு இருக்குது ஓகே. ஏயில வந்து 6 வினாக்கள் 6 வினாக்கள் வந்து எவ்வையேனும் 5 வினாக்கள் தான் சரி, எவ்வையேனும் 5 வினாக்கா என்ன மாதிரி சொல்லியான்னு பார்த்துக்கொள்ளு. எவ்வையேனும் 5 வினாக்கள் நானே அது கேட்பாங்க தானே எங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஒரு யோசனை செஞ்சா எங்களுக்கு மார்க்ஸ் போடுவாங்களான்னு சொல்லி. வெயிட்டிங் ரூம்ல இருக்காங்க. அட கடவுளே வெயிட்டிங் ரூம் எடுக்க மாட்டேனா. ரைட் ஓகே. அப்ப அது என்ன எங்களுக்கு என்னது வினாத்தாலே ஏக்கமைவியாய பகுதியை கொண்டது. பகுதி ஏயில வந்து 6 வினாக்களில் எவையேனும் 5 வினாக்கள் அதனால எவையேனும் 5 வினாக்கள். அதே மாதிரி பகுதி பியில் 6 வினாக்கள் எவையேனும் 5 வினாக்கள் சரிதானே. பார்த்துக்கொள்ளுங்க பகுதி பியில வந்து 6 வினாக்கள் எவையேனும் 5 வினாக்கள் என்ன இப்படி அடிக்கலாம் எல்லாமாக 10 வினாக்கள் இப்படி அடிக்க வேண்டும் சரிதானே. நேரம் வந்து அதுக்கான 3 மணித்தியாலம் அவன் எங்களுக்கு ஏ பாட்டுக்கு 1.5 மணித்தியாலம் பி பாட்டுக்கு 1.5 மணித்தியாலம் ரைட். இந்த மாதிரி போய்கல வினாக்களுக்கு என்ன மாதிரி விடையை கொடுக்க போறான்னு சொன்னா என்ன எங்களுக்கு ஒவ்வொரு கேள்வியிலையும் வந்து முதல்ல என்ன செய்யறாங்க எங்களுக்கு அதாவது 25 கேள்விக்கு வந்து 2 மார்க்ஸ் வரை கொடுக்க போறாங்க 50 தானே. அதே மாதிரி அடுத்து என்ன எங்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்குமே வந்து 5 என்ன எங்களுக்கு 10 மார்க்ஸ் வரை 5 கேள்விக்குமே வந்து கொடுக்க போறாங்க 50. அப்ப பார்ட் 1 வந்து எங்களுக்கு என்ன 100 மார்க்ஸ் வருது. பார்ட் 1 எங்களுக்கு என்ன மொத்த புள்ளி 100 மார்க்ஸ் வருது. அதே மாதிரி அடுத்ததையும் பாருங்க ஏன்னா எங்களுக்கு இதுல வந்து ஒவ்வொரு வினாக்களுக்கும் என்ன 10 புள்ளி வீதம் வந்து கொடுக்குறாங்க அங்கேயும் எங்களுக்கு என்னது 5 கேள்விக்கான விட வந்து 50 மார்க்ஸ் அடுத்த 5 கேள்விக்கான விட 50 மார்க்ஸ் அப்ப 100. மொத்தமாக எங்களுக்கு என்ன ரெண்டு சேர்த்து 200 மார்க்ஸ் வருது. அவன் மொத்தத்தையும் கண்டுபிடிப்புற என்ன செய்வாங்க 2 ஆள் பிரிப்பான் எங்களுக்கு 2 பிரிச்சா தான் எங்களுக்கு என்ன 100 வருவேன். அப்ப அதுக்காக என்ன சார் நீ இப்ப எடுத்த மார்க்ஸ் வந்து ஒரு 90 என்ன சாரி 199 சொன்னா நீ என்ன சார் 2 பிரிப்பா 2 பிரிச்சு போட்டு பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு என்னது 99 5 வரும்னு சொன்னா அதுக்கு உனக்கு என்ன சார் 100 தான் போடுவாங்க அந்த தசமானதுல வரதை மட்டும் தட்டி போட்டு விட்டுருவாங்கல்ல 100 போட்டுருவாங்க.
சரியா? அப்ப நான் அடுத்து தான் போடுவான். அடுத்த இலக்க தான் போட்டுட்டு விடுவாங்க. ரைட். ஓகே. அதான் எனக்கு ஓகே. சரி, இப்ப என்ன சொன்னான்னு சொன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த குடுத்துட்டான். அதுக்கு மேல என்ன குடுத்துட்டான்னு முதல்ல வாசிப்போம். இரு பத்திரங்களில் ஒரு பரீட்சாதி பெறும் மொத்த புள்ளிய 2ஆல் வகுத்து இறுதி புள்ளி வழங்கப்படும். இதனால சொல்லிட்டானு. அப்ப என்னங்களுக்கு 2ஆல் வகுத்து இறுதி புள்ளி. 2ஆல் வகுக்கும்போது மீதி ஏற்படுது. இங்க பாருங்க சொல்லிக்கானு. 2ஆல் வகுக்கும்போது மீதி ஏற்படுறான். தசமானது மீதி ஏற்படின் புள்ளி அடுத்துள்ள முழு எண்ணுக்கு. அப்ப பார்த்துக்கொள்ளு. உனக்கு பிரிக்கைகள் பாரு எவ்வளவு ஒரு ஒரு மார்க்ஸ் வந்து உனக்கு 5 மார்க்ஸ் கூட்டி தருவாங்க. இப்ப என்ன உனக்கு 74.5 வந்துடும். உனக்கு மார்க்ஸ் வந்து 74.5 வந்தா நீ முடிய வேண்டிய அவசியம் இல்லை. நானே என்ன சொல்றாங்க உங்களுக்கு அடுத்த புள்ளி எங்களுக்கு மீதி ஏற்படின் இறுதி புள்ளியின் அடுத்த முழு எண்ணிற்கு மட்டம் தட்டுக என்றா 74 உனக்கு என்ன 75 உன்னை போட சொல்லிட்டானுங்க. அப்ப நீ கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லைன்னா பிறண்டால பிரிக்கைகளை வந்து ரைட்டு தசமானம் வந்தாலும் சந்தோஷமா எங்களுக்கு அடுத்த இலக்கத்துல போட்டுட்டு போயிடுவாங்க. ஓகே தானே? ரைட். இப்ப பாருங்க, முக்கியமான ஒரு விஷயத்த வந்து எங்களுக்கு திணிச்சு வச்சுக்கான என்ன முக்கியமானது இருக்கா நாங்க பார்ப்போம். சரி முக்கியமா சரி என்ன ஏதோ முக்கியம்னு சொல்றாங்க பார்ப்போம். இப்புள்ளி வழங்கும் திட்டத்துக்கு புறம்பாக புள்ளியை வழங்க வேண்டாம். சரிதானே? புள்ளி வழங்குற திட்டத்துக்கு புறமா நீ புள்ளியை வழங்காத. சரிதானே? அப்படி புள்ளியை வழங்க வேண்டாம். சரி அதுக்கப்புறம் என்ன சொல்லியாங்க? கணிதம் 2 வினாத்தாள் பிரிவு ஏக்கம பி. அப்ப இதுதான் என்ன அன்னைக்கு நீ கேட்ட கேட்ட கேள்வின்னு நினைக்கிறது. வழியா பார்த்துக்கொள்ளு. கேள்வி என்ன டீச்சர்ஸ் சொன்னாங்க. எந்த ஒரு டீச்சர்ஸ் மாருமே உனக்கு சொல்ல மாட்டாங்க. ஸ்கீம் வழியால செமினாருக்கு வந்து நிக்கிறவனாச்சும் அடிச்சு விட்டுட்டு போற கதையெல்லாம் தான் இருக்கு. இதுதானே அவ பார்த்துக்கொள்ளு. கணிதம் 2 வினாக்கள்ல வந்து பிரிவு ஏக்கம பியில் தலா 5 வினாக்கள் மொத்தமாக 10 வினாக்களுக்கு புள்ளி வழங்க வேண்டும். சரிதானே? அவ சொல்லிக்கான் நிர்ணயிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேல் விடை அளிக்கும் போது சரிதானே? நீ என்னதான் நீ கிழிச்சு கிழிச்சு என்னதான் நீ செஞ்சு விட்டாலும் முடியும் போது வினாக்களுக்கு புள்ளி வழங்க வேண்டாம். அதனால அப்ப என்னங்களே நீ கடைசியா செய்யற இதுக்கு வந்து கடைசியா செய்யறதுக்கு தான் வழங்க வேண்டாம். அதனால அப்ப அதுக்கு வந்து எங்களுக்கு என்ன ஓகே 5 கேள்வி நான் செஞ்சிருக்கேன். அதுக்கு மேல நீ செய்ய 6வது கேள்வி நீ செஞ்சான்னு சொன்ன 6வது கேள்வி அவனுக்கு கூட மார்க்ஸ் தரணும். அதை விட்டுட்டு போயிடுவான் அவனுக்கு. சரிதானே? அல்ல அப்படியே இல்லையான்னு சொன்னா மட்டும் உனக்கு என்ன பிரச்சனை ஏற்படும் போது பிரதம பரிட்சரிடம் ஆலோசனை பாருங்க. சரியா? அப்ப என்ன எங்களுக்கு ஸ்கீமும் படி எங்களுக்கு திருத்துங்கன்னு சொல்லி விட்டான்னு சொன்னா உனக்கு என்ன செய்ய நீ எக்ஸ்ட்ராவா செய்யற கேள்விகளுக்கு வந்து மார்க்ஸ் வழங்கப்படாது. சரி அதை நீ என்ன செய்யற ஞாபகத்துல வச்சுக்கொள்ளு. எக்ஸ்ட்ராவா செய்யற கேள்விகளை எங்களுக்கு ஒளியால் வழங்கப்பட மாட்டேன். அப்படி செஞ்சுட்டு வேணாலும் நீ கடைசியா செய்யறதுக்கு எங்களுக்கு வட்டி விடுவாங்க. அப்படி இல்ல யாருக்கு மார்க்ஸை கொடுப்பாங்கன்னு சொன்னா உனக்கு சொல்லியிருக்கேன் என்ன எங்களுக்கு 6 கேள்வியும் செய்யல யாராச்சும் மொத்தமா என்ன எங்களுக்கு ஃபெயில் எடுக்க வரான்னு சொன்னா அந்த டைம்ல வந்து 6 கேள்வியும் தொட்டு தொட்டு செஞ்சு வச்சுக்கான அவை உனக்கு கொடுக்கலாம்ன்ற ஒரு சந்தர்ப்பத்துல மட்டும் அவங்களுக்கு என்ன செய்வாங்க அந்த 5வது கேள்வியை வந்து ஆலோசனை பிரச்சனை ஆலோசகர் வந்து ஆலோசிச்சு போட்டு புள்ளி விட மாட்டானே. புள்ளி வழங்குவதற்கு சிவப்பு மைய பயன்படுத்துறான். அது எங்களுக்கு தேவையில்லை தானே. அப்ப அதை என்ன தினம் பயன்படுத்தி போகட்டும். அப்ப இந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். ரைட். அப்ப இந்த மாதிரி என்ன செய்றீங்கன்னா பாருங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு புள்ளி வழங்குறது பாருங்க. என்ன விட தனியா போட்டாலே 2 மார்க்ஸ் வழங்குவானு. ஆனே அது செய்ய வழி வந்து 1 மார்க்ஸ். அதுக்கு 3 மார்க்ஸ் என்றது கிடையாது. மொத்தமா 2 மார்க்ஸ் தான். சரிதானே? விட இருந்தாலும் 2 மார்க்ஸை போட்டுவாங்க. செய்ய வழி இருந்தா 1 மார்க்ஸை போடுவாங்க. மற்ற விடைக்கு 1 மார்க்ஸை போட்டு தள்ளுவாங்க. சரிதானே? அப்ப பார்ட் பண்ண பொறுத்தவரையும் பாருங்க நிறைய டீச்சர்ஸ் சொல்றேன்னு சொன்னா எங்களுக்கு செய்கவழி தேவை செய்கவழி தேவை செய்கவழி இல்லாட்டியும் படம் மார்க்ஸ் போட மாட்டாங்கன்னு சொல்லி. ஆனா நீ பார்த்தேன்னு சொன்னா பார்ட் பண்ணுக்கு என்ன செய்யறாங்க எங்களுக்கு விடைக்கு தான் என்ன செய்யறாங்கன்னா மார்க்ஸை போடுறாங்க. சரிதானே? விடை தான் அந்த செய்கை வழியை நீ செஞ்சா மார்க்ஸ் போட மாட்டாங்க என்ன காரணத்துக்கு சொல்றான்னு சொன்னா நீ ஒருவேளை நீ விடை நீ பிழையாக நீ என்ன செய்து போட்டுட்டாலும் செய்கை வழிக்கு உனக்கு அந்த 1 மார்க்ஸ் வருமென்றதால அதுக்காக தான் என்ன செய்ய உனக்கு அந்த செய்கை வழி செய்யன்னு சொல்றதுக்கான ரீசன் அதுதான். சரி அப்ப என்ன செய்ய உனக்கு செய்ய வழி தெரியாட்டி எடுத்து பக்கத்துல உள்ளவனை எட்டி பார்த்து எழுத போறான்னு சொன்னா அவனை செய்ய வழி நீ எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அவனை விட எழுதி போட்டு போவேன் சொன்னா என்ன உனக்கு அவனை பார்த்து தான் எழுத போறேன். நீ அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி எட்டி அடி செய்ய வழியை பார்த்து எழுதி எங்களை விடையும் பார்த்து எழுதுறது உனக்கு டைமே உனக்கு இல்லாம போயிடும். சரிதானே? வட்டி பார்த்து எழுதுறவன் நீ என்ன செய்ய எட்டி பார்த்து விட எழுதி போட்டு போயிடும். செய்ய வழி எழுதி நிக்காவ. அந்த வேலைக்கு மட்டும் போயிடாத. சில என்ன செய்ற இந்த பிட்டுகள் அடிச்சுட்டு போறதும் அந்தந்த விஷயங்களுக்கு போகாது. என்ன கணிதத்துல நீ எந்த பிட் அடிச்சுட்டு போனாலும் அது எதுவுமே வரப்போறது இல்லை. சாப்பாடு உனக்கு தேவையா கணவனுக்கான சாப்பாடு நான் தருவேன். எல்லாமே உனக்கு தந்துதான் வச்சிருப்பானு. சில வேளை பரப்பளவு பாட் பண்ண வரணும்னா பரப்பளவு என்ன ஊர்ல என்ன பரப்பளவு இருந்ததுன்னா அந்த பரப்பளவுக்கான சாப்பாடையும் தருவான். அப்ப எல்லாமே தரைகளை நீ பிறகு விட்டு அடிச்சுட்டு போனா கேள்வியை தானே நீ எழுதி போன கேள்வி ஏற்கனவே யாராச்சும் ரிலீஸ் பண்ணிருக்கணும் கேள்வி. அதுக்கு நீ விட்டு அடிச்சுட்டு போயிட்டு எழுதிட்டு இருக்கிறது வாய்ப்புகள் ஓகே. ஆனா கணிதத்துக்கு நீ என்ன தெளிவு கொண்டு போறது எதுவுமே எழுதியாது. சும்மா என்ன செய்யற பொக்கையில எடுத்து வடியால விட்டுட்டு ஆனா உள்ளுக்கு இருக்கிற பொக்கையறதுக்கு வடியால விட்டுட்டு போனீங்க அடுத்த பக்கம் எடுத்து என்ன என்னடா பொக்கையிறது வடியா விட்டு வரான்னு சொல்லுவாங்க. ரைட். அப்ப இந்த மாதிரி இருக்குடா எங்களுக்கு அப்ப செய்கொழி நீ செய்யறேன்னு சொன்னா உனக்கு என்ன ஒரு விடா பள்ளின்னு சொன்னா அதுக்கான மார்க்ஸ் கொடுப்பாங்க மாதிரி தான் உனக்கு இருக்கு. சரி நான் இதில் பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இது வந்து எங்களுக்கு என்ன எங்களுக்கு பார்ட் 1க்கான புள்ளி வழங்குற மாதிரி திட்டம். நானே என்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்துக்கொள்ளு. ரைட். சரிண்ணே. அப்ப அதில் நாங்கள் விடுவோம். சரிண்ணே. இப்போ நாங்கள் என்ன செய்யணும் பார்ட் பி பாட்டுக்களையும் போவோம்.
பிபாட்டுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா அது வளமையாக புள்ளி கொடுக்கப்பட்ட விஷயம் தான். அதுல எங்களுக்கு பெருசா எந்த ஒரு விஷயம் சொல்ல மாட்டாங்க. ஆனா இதே வந்து எங்களுக்கு என்ன சொன்னா அந்த மார்க்கிங் பண்ற டைம்ல இருந்த ஒரு டீச்சர்ண்ட இது ஒருக்கா பார்ப்போம். என்ன மாதிரி டீச்சர் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு நோட்டை கொடுக்குறதுக்கு என்ன மாதிரி முயற்சித்திருக்கான்னு பார்ப்போம். சரிதானே? அப்ப இதான் என்ன செய்யணும்னா ஒரு அந்த இது சரிதானே? எக்ஸாம் திருத்த போற ஒரு டீச்சர் உள்ளுக்கு கொண்டு போய்க்கல வச்சிருந்த ஒரு விஷயமா தான் இது இருக்குது. அதுல வந்து என்னென்னத்த சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். சரிதானே? அப்ப இது முதலாவது பற்றி எதுவுமே கீழே பாருங்க. ம். இதுல வந்து என்ன செய்றாங்க எங்களுக்கு 80ன்னு சொன்னா என்ன எங்களுக்கு புள்ளிய வழங்குன மாரி குடுத்துருக்காங்க. சரியான 80 என்ன செய்றாங்க எங்களுக்கு புள்ளியெல்லாம் வழங்குங்க சரியான என்ன மாரி குடுத்துருக்காங்க. அவன் வகுத்தல் செய்த வகுத்தல் செய்தலுக்கு ஒரு புள்ளி தானே. இங்க சைட்டா போட்டு செய்றாங்க எங்களுக்கு. இப்ப 8x - 2yன்னு சொல்லி நான் தனியா போட்டு பிரிப்பேன் தானே. அப்ப அந்த வகுத்தல் முறையில செய்வேன் தானே. அதுக்கும் ஒரு புள்ளியெல்லாம் வழங்கணும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்ப இதுல வந்து என்ன மாரி புள்ளி வழங்கலாம்னு பார்த்துக்கணும் நானே. அந்த சைட்டா போட்டு வகுத்து வகுத்து கொண்டு வந்து அதுக்கும் வந்து ஒரு புள்ளிய வழங்கு. அது செஞ்சிருந்தானே ஒரு புள்ளிய வழங்கன்னு குடுத்துருக்காங்க. சரிதானே. அதே மாரி என்ன எங்களுக்கு சரிதானே. 4 எழுதி 1 புள்ளி என்றா புள்ளி இல்லையா? சரியா? சரியான 3 விடையிலும் பிழையான 1 எழுதப்பட்டாலும் புள்ளி வழங்க வேண்டாம். பாரு என்ன செஞ்சிருக்காங்க. சரிதானே. இப்ப 4 நீங்க எழுதி போட்டு சரியான 3 விடை சரிதானே. அப்ப சரியாக 3 விடையா இருந்தாலும் 1 புள்ளியா இருந்தாலும் இந்த இடத்துல புள்ளி வழங்காத. சம்மதம் செஞ்சிருக்காங்க. அப்ப உனக்கு பேப்பர வந்து இலகுவா கொண்டு வந்து ஸ்கீமால எப்படி இருக்கிறாங்கன்றத பாரு. ஸ்கீமால இதானே ஸ்கீமால இருக்கிற விஷயமே இது. உனக்கு என்ன ரைட் ஓகே. 3 சரியா இருக்குது. நீ ஸ்கூல்ல சண்டை பிடிச்சா, இங்க 3 சரியா இருக்கு. போடுங்க டீச்சர், 1 போடுங்க டீச்சர்ன்னு சொல்லி போட்டுட்டு வந்துருவேன். ஆனா இங்க என்ன சொல்றானுங்களே 4 எழுதி 1 புள்ளியா இருந்தா கூட நீ புள்ளிய வழங்க வேணாம். 2 புள்ளியும் இல்ல. போயிட்டு வா தம்பின்னு அனுப்ப வேண்டியதுதான். சரிதானே. அப்ப இதுக்கு எங்களுக்கு பெருக்கி போடைக்குள்ள வந்து ஏதோ மேலே இங்க இதே பெருக்கி போடை 12x என்ன 18 பையன்னு போட்டா இதுக்கும் ஒரு புள்ளிய வழங்கன்னு சொல்லிக்காங்க. இப்படி போட்டாலும் சரி, பெருக்கி போட்டாலும் ஒரு புள்ளிய வழங்க சொல்லிக்காங்க. ரைட். அப்ப இது அந்த பெருமான காரணத்தையா குறிக்கப்பட்ட விஷயம். அது தேவையில்லை. அதே மாதிரி பாருங்க இந்த இடத்துல வந்து நேரடியாக ஏஇ சமன் என்ன 11 சென்டிமீட்டர் கொடுக்குற சரியான 11 சென்டிமீட்டர் ஏஇ சமனுங்கிற ஏஇ ஏஇ சமன் புள்ளி இல்லையா நேரடியாக வந்து ஏஇக்கான பெருமானத்தை கொடுத்தா புள்ளி இல்லைன்னு சொல்றாங்க. நேரடியாக வந்து ஏஇக்கானது அப்ப என்ன செய்யறாங்க எங்களுக்கு இது சரியான ஏஇ சமன் இது 1 சென்டிமீட்டர் புள்ளி இல்லையா நானு இங்க இருந்து பிடிச்ச படியா விளங்கவில்லை அந்த டீச்சர்னா அதனால அடுத்து எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு ஒரு புள்ளி எங்களுக்கு என்னது படித்த எம் சமன் 3 எழுதப்பட்டிருக்கும் புள்ளியை வழங்கட்டான். இப்ப நாங்க படித்திறன் வெட்டுத்திறன் தான் நாங்க எழுதுனாங்க என்ன அப்படி என்ன அப்படி எழுதினாலும் எங்களுக்கு என்ன அந்த புள்ளிகளை கொடுங்கன்னு சொல்லிக்காங்க. சரியா. அதே மாதிரி எங்களுக்கு என்னது அஹ் சரியான படித்து எழுதப்பட்டது எம் சமன் 3 எழுதப்பட்டதான் புள்ளி ஒரு புள்ளியை கொடுங்கன்னு சொல்லிக்காங்க. நான் படித்து இப்படித்தானே காணுறாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி மாத்தி எழுதிட்டாலும் எங்களுக்கு என்ன புள்ளியை கொடுங்கன்ற மாதிரி சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல. வைசமன் எம்எக்ஸ் வைசமன் என்னது 2x 2 சரிதானே. இதுக்கு ஒரு புள்ளி சரிதானே. இந்த மாதிரி எங்களுக்கு இதுல வந்து என்ன சொல்லலாம்னு சொன்னா படித்திறனை வந்து என்ன செய்றாங்க பிழையா எழுதி போட்டு படித்திறனை வந்து பிழையா எழுதி போட்டு இந்த இடத்துல வந்து என்ன அதுக்கான சரி இதான் சமன்பாடுன்ற மாதிரி உருவாகணும்ன்றதுக்காக வைசமன் 2x 2 போட்டாலும் சரி ஓகே எங்களுக்கு விட பிழைதான். ஆனா எங்களுக்கான முறை எங்களுக்கு சரியானதால அதுக்கு புள்ளி வழங்கன்னு சொல்லுவாங்க சரிதானே. இப்போ நீங்க விட வந்து பிழையா கண்டுட்ட ஆனா இதை வச்சுதான் அதை செய்யணும்ன்றதால நீ என்ன செய்யணும் அதுக்கு வந்து மார்க்ஸை கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா. ரைட்டா. அப்ப அடுத்தது செய்கமுறை பிழை சரியான விட ஒரு புள்ளியா சரிதானே. செய்கமுறை வந்து பிழைன்னு சொன்னா சரியாக என்ன செய்றாங்களே இதுல வந்து என்ன அதுல பிரதிகளை வேணும். இது வந்து கட்டாயம் பிரிவு வேணும். அதுல மாற்றம் இல்லை சரிதானே. நேரடியா இதுக்கு இது எச்சமனங்களுக்கு நடந்ததுக்கான ஒரு விடையை கொடுக்க மாட்டாங்க. இதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க சரிதானே. இந்த சமன்பாடுல அவங்க தந்து வச்சிருக்கீங்க அந்த சமன்பாட்டை பிரதிட்டு நீ விட போடாட்டிக்கும் அதுக்கு பிள்ளை தானே. அவ செய்கமுறை பிழை சரியான விடையா இருந்தா ஒரு புள்ளி தான் வழங்க சொல்லிக்காங்க. வழங்க என்ன எங்களுக்கு செய்கை முறையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை இதுக்குன்னு சொன்னா எங்களுக்கு என்ன எங்களுக்கு 2 புள்ளின்னு சொன்னா கொடுக்க சொல்லி இங்க வந்து செய்ய முறை பிழையா இருந்தாலும் ஆனா எங்களுக்கு என்ன விட வந்து சரியான விடைன்னு சொன்னா எங்களுக்கு அதுக்கு ஒரு இப்படி சுருக்கொண்டு போய்க்கல செய்ய முறை எங்களுக்கு பிள்ளை ஏதோ ஒரு விஷயம் என்று சொல்லிங்க தானே அப்படின்னு சொல்லிக்கல என்ன செய்ய எங்களுக்கு ஒரு புள்ளியை வழங்கின மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிதானே. அடுத்து என்ன எழுதப்பட்டாலும் 2 புள்ளியை கொடுக்கட்டும். ரைட். அதாவது என்ன மற்ற காரணியை காண்கன்னு சொல்லியிருக்கேன். தனி இவரைத்தான் நான் கொடுப்போம். நான் மற்ற காரணம் எக்ஸ்ட்ரா கொண்டு எங்களுக்கு ஏற்கனவே ஒரு காரணம் இருக்குது. அப்ப மற்ற காரணம் இவரைத்தான் நான் கொடுக்க போவோம். அப்படி இல்லை நீங்க என்ன சேர்த்தல இருந்தாலும் நீங்க 2 புள்ளியை வழங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்ப பாருங்க இப்படிதான் எங்களுக்கு என்ன ஸ்கீம்கள் எங்களுக்கு இருக்க போற விஷயம் இப்படித்தான்டா. இதுல வந்து என்ன எங்களுக்கு 2மே இருக்கணும்னு சொல்லி ஏஆர் வந்து 162 இருக்கானும் ஏஆர் போறோம் எங்களுக்கு 2மே இருக்கணும்னு சொல்லிக்கானு. அப்ப அந்தந்த விஷயங்களை கொஞ்சம் பாருங்க. இப்ப எங்களுக்கு என்ன இப்படி இப்படி எங்களுக்கு போட்டா இந்த 3 எங்களுக்கு அப்படின்னு போட்டாலும் ஒரு புள்ளியை கொடுக்கணும் சொல்லி நடத்தினா அப்ப இதை வந்து கொஞ்சம்
மாத்தி அமைச்சிருக்காங்க தானே. அந்தந்த விஷயத்த கொஞ்சம் பார்த்துக்கொள்ளு. இதே நான் உனக்கு போட்டு வரேன். ஒருக்கா பார்த்து எடுத்துக்கோ. நான் அடுத்த வந்து என்ன இரட்டை அடைப்பினுள் என்ன மூலகங்கள் வந்து பிழையேனம் வந்து ஒரு புள்ளி இல்லையா? சுத்தம். சரியான இரட்டை அடைப்புக்குள்ள ஒரு மூலகம் பிழையா இருந்தாலும் புள்ளி இல்லையா அவடா? சரியான இதுக்கு ஒரு மூலகத்தையே நீ பிழையாளினாலும் புள்ளி இல்லை. ஒரு புள்ளியும் இல்லையா? சரியான பார்த்துக்கொள்ளு. 2 அல்லது இதுக்கு என்ன பூஜ்ஜியம் தான் விட. 2 மார்க்ஸ் கூட இல்லாட்டி பூஜ்ஜியம் கூட. 1 மார்க்ஸ் எல்லாம் கொடுக்கறதான வாய்ப்பே இங்க இல்ல. நானே 2 மார்க்ஸ் இருக்கணும் இல்லாட்டி பூஜ்ஜியம் தான் விடுவேன். என்னங்க மூலகங்களுக்கு ஒரு ஒன்று பிழை விட்டாலும் மார்க்ஸ் வராதுன்றதை நீங்க என்ன செய்றீங்க பார்த்து தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. சரி அப்ப சரியா எழுதி கொள்ளுங்க. நானே அவன் இந்த கேள்வியெல்லாம் வரைக்குள்ள இப்படியெல்லாம் என்ன கொடுத்துறான் ஸ்கீம்ல அங்க வச்சு கதைப்பான்ல டிபார்ட்மெண்ட்ல இருந்து அங்க வச்சு கொஞ்சம் கதைப்பான்ல அப்ப அங்க கதை கேட்கல என்ன சொல்றாங்களோ அதைத்தான் இங்க பிடிப்பாங்க. சரி ஸ்கீமால இருக்கிறதுக்கு இதான் மேல தானே. ஓகே பா கேட்கல ஒருவேளை என்ன செய்ய எங்களுக்கு நிறைய பாசுகள் வந்தாலும் ஒன்று ரெண்டு பேரை ஃபெயில் பண்ணணும்ன்றதுக்காக இந்த விஷயத்த செய்வாங்க. சரி ஏன்னு சொன்னா நிறைய இப்ப எங்களுக்கு என்ன இப்ப இந்தியாலாம் பார்த்தோம்னா என்ன நடக்கும்னு சொன்னா எங்களுக்கு அங்க வந்து எல்லாமே வந்து என்ன ஏதோ ஒரு படிச்சு கிடிச்சு ஏதோ பாஸ் எல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா வெளியாட கிளியால அசைன்மெண்ட் எல்லாம் எடுத்து அப்ப என்னன்னு சொன்னா அங்க இந்தியாவோட கல்வி முறையில வந்து என்னன்னு சொன்னா சரியான பிள்ளை சரி அது வந்து சரியான பிள்ளைன்னு சொல்லி போட்டு இந்தியால எல்லாம் படிச்சாங்கன்னு சொன்னா ஒரு பர்த்டே இல்லாத மாதிரி தான் வெளியாட இடங்கள்ல பார்ப்பாங்க. சரியா ஸ்கூல் லைஃப்ன்றது வந்து ஒரு என்ன சொல்றது வெளியாலேயே அந்த எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் லீக் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. சரி அப்ப இங்க வந்து என்ன ஸ்ரீலங்கான கல்வி முறை வந்து வேற லெவல்ல வச்சுக்காங்க. சரிதானே ஒரு பேப்பர்ஸுமே லீக் ஆகாது எதுவுமே லீக் ஆகாது. லீக் ஆகினா தூக்கி போட்டு வெளியே வச்சு குமுறுவானுங்க இல்லாட்டி தண்டை பணத்தை எடுப்பானுங்க. அந்த மாதிரி வேலை செய்யறாங்க. அப்ப அதனால வந்து இப்ப இந்த இதுதான் சரிதானே கொஞ்சம் நீங்க என்ன செய்றீங்க இந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ள கல்விமுறை எது எங்களுக்கு தேவை கொஞ்சம் பேரை ஃபெயில் பண்ணினா தான் ஓகே படிப்படியாக இதெல்லாம் கல்வி வளர்ச்சி வளர்ந்து கொண்டிருக்கின்றதை காட்டுறதுக்காக கொஞ்சம் பேரை கொஞ்சம் தட்டி விடுவாங்க. ஏன்னா அடுத்த மாதம் ஒரு சதவீதத்தை கூட்டத்தான ஒரு சதவீதம் இல்லை 0.01% எங்களுக்கு படிப்பு வீதம் கூடி இருக்கின்றதை காட்டணும். கொஞ்சம் பேரை தட்டுறதுக்காக ஸ்கீமை வச்சு தட்டி விளையாடுவானு சரிதானே பார்த்துக்கொள்ள ஒரு தீர்வுக்கு புள்ளி இல்லையா. அப்ப என்ன எங்களுக்கு எக்ஸ் வர்க்கம் வரைக்கும் என்ன செய்யணும் எங்களுக்கு 2 தீர்வு 2 புள்ளி எங்களுக்கு என்ன எக்ஸுக்கான விட வந்து 2 கொடுக்கணும் பார்த்துக்கொள்ளும். எக்ஸ் வர்க்கம் வரைக்கும் எங்களுக்கு என்ன ஏதோ ஒரு விட வந்து 2 வரணும் பார்த்துக்கொள்ளும். சரிதானே இப்படி போட்டாலும் எங்களுக்கு என்ன 2 புள்ளியே கொடுக்கணும். எக்ஸ் ஒன் சகோசைய அரைன்னு போட்டாலும் 2 புள்ளி. இதுல நீ ஏதாச்சும் ஒன்றை மண்ணு போட்டுட்டு வந்தா எங்களுக்கு ஒரு தீர்வுக்கு புள்ளி இல்லையா. நம்ம வந்து பார்த்துக்கொள்ள என்ன மாதிரி ஸ்கீமால இருக்கிறாங்க சரியானு சொன்னா லாஸ்ட் இயர் பேப்பர் வந்து இப்படி ஈஸியா தான் வந்தது. அப்ப ஸ்கீமால இருக்கிறா மட்டும்தான் என்ன செய்யலாம் சொன்னா செகண்ட் பார்ட் எல்லாம் ஈஸியா வந்துட்டா அப்ப பார்ட்மெண்ட்ல சில கஷ்டமா இருந்தாலும் செகண்ட் பார்ட் ஈஸியா வந்ததால வந்து அதை இதன் இருக்காங்க சரிதானே. அப்ப என்ன சரிங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளு வில் வந்த அவசியம் பில்லுன்னு சொன்ன என்ன சொல்லணும்னா இந்த பில்லுகள் வெட்டி இருக்கிறது அவசியமா தானே. இதெல்லாம் நீ வெட்டி இருக்கிறது கட்டாயம் அவசியம் சரிதானே. இல்லாட்டி சரி இதுகள் இல்லையா மார்க்ஸ் இல்லையா சொல்லலாம். வில்லுகள் எல்லாம் என்ன சரிங்க அமைப்புகளுக்கு கிடைக்கல வில்லுகளை வடிவா வெட்டி எடுக்க பாருங்க சரிதானே. 40க்கு 2 புள்ளி அப்ப நேரடியா கொடுத்தாலும் இதுக்கு 2 புள்ளி கொடுக்க சொல்லி சரிதானே. அப்ப தனி விடைக்கு ஒரு புள்ளியா ஒரு தனி ஒரு விடை வந்தா எங்களுக்கு ஒரு புள்ளியாம் கட்டாயம் சரிதானே. கட்டாயம் வேண்ட மாதிரி சொல்லியாலும் ஒரு புள்ளியா. ஸோ இந்த மாதிரி உனக்கு என்ன நடக்கப்படுதுன்னா பார்ட் பி பார்ட் லேம் வந்து இந்த மாதிரி மார்க்ஸ் வழங்குறாங்க விஷயத்தை பார். ஸோ அந்த ஸ்கீம்ல பேப்பர் மார்க்கி போனோம் ஒரு டீச்சர் பேப்பரும் இது சரி நான் அது என்ன மாதிரி இருக்கின்ற விஷயத்த நீங்க உனக்கு ஒரு ஷேர் பண்றேன். அப்போ கொஞ்சம் விஷயங்கள் நீங்க என்ன செய்றீங்க பொறுத்து வடிவா என்ன செய்றீங்க பாருங்க. எதுக்கு மார்க்ஸ் கொடுக்கலாம் எதுக்கு மார்க்ஸ் கொடுக்கல என்ற விஷயங்களா பாருங்க. நேரடி விடைக்கு 2 மணி அப்படின்னா நேரடியா விடையை கொடுத்தாலும் இதுல வந்து எங்களை பங்கல் எண்ணிக்கையானது நேரடியா என்ன 1000 ஒன்று கொடுத்தாலும் அதுக்கு 2 புள்ளியை கொடுக்க சொல்லியிருக்காங்க சரிதானே. அவ பாருங்க பார்த்துக்கிட்டு என்ன செய்யுங்க அதுக்கு நான் பாருங்க இதுல வந்து நேரடி விடைக்கு ஒரு புள்ளி தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சில இடத்துல 2 புள்ளியை கூடனாலும் சில இடத்துல ஒரு புள்ளியை கூட நான் சொன்னேன். அப்ப எந்தெந்த இடத்துல எதை கூடன்னு சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீ என்ன செய்ய ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸாம் பேப்பரை வந்து செய்யறதுக்கு தண்டி கொள்ளு நானே 41 முதல் 42 வரை இருந்து பெற்றுக் கொள்ளலாம். நானே 41 இல்லாடி 42ல இருக்கிற எங்களுக்கு ஏதோ ஒன்று என்ன செய்யறாங்க எடுத்து நீ கொடுத்தாலும் அதை எங்களுக்கு சரி என்ன மாதிரி சொல்றாங்க. சரி இங்க பார்த்தேன்னு இப்ப இங்க வந்து பார்த்தேன்னு சொன்னா திரள்முறையில இருந்து வட்ட வரைவுகளை உருவாக்கி வச்சு இது வந்து வேற பி பாட்டுன அங்கே இருந்து வரையில இது தனி ஒரு பி பாட்டு அது கொண்டு ஒரு பாட்டை வந்து அப்படி வச்சு வச்சுக்காங்க. அவன் என்ன செய்றாங்க இந்த என்னங்களுக்கு இது இந்த வட்ட வரைவுல இருந்து திறன்முறை கொண்டு வரலாம். ஆனா திறன்முறை இந்த வட்ட வரைவுகளை கொண்டு போறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு என்ன சாத்தியப்பாடு குறைவான சொன்னா இங்க எங்களுக்கு முதலாவது பார்த்தீங்கன்னா 15ல தொடங்குது அடுத்த 35. அப்ப நாங்க எவ்வளவு வகுப்பாடு எடுக்கணும்னு சொன்னா இங்கால இருக்கிற வகுப்பாடு வித்தியாசங்களை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முன்னுக்குள்ள வகுப்பாடே பிடிக்கும். அப்ப என்ன இந்தியாவில இருக்க வகுப்பாடு வித்தியாசம் என்ன எங்களுக்கு 15 30 இருக்குது. முன்னுக்கு சைவர் ரகம் 15 இருந்திருக்கு. சைவர்ல தொடங்கினாலும் சைவர் ரகம் 15 தான் எங்களுக்கு வெங்க தொடங்குதோ அதுல இருந்தா நீ எடுக்க வேணும்.
இப்போ 5லேருந்து தொடங்கினா 5 வரைக்கும் 15 இதானே வகுப்பாடை நீ உருவாக்கி என்ன எங்களுக்கு வட்ட வரைகள் கிளைகள் அடிக்கணும் எங்களுக்கு வளையறி வரை இருக்கிறப்பறேன்னு சொன்னா அதை நீ என்ன வகுப்பாடையில உருவாக்கணும் அந்த வகுப்பாடு எப்படி உருவாகுற விஷயத்த பார்த்துக்கொள்ளு சரியான இதுல நீ என்ன செய்ற செகண்ட் பார்ட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி விட கொடுக்கலான்ற விஷயத்தையும் பார்த்துக்கணும் உனக்கு என்ன செய்றேன் அனுப்பி விடுறேன்டாப்ப அதில் கொஞ்சம் செஞ்சு பார்த்துக்கொள்ளுங்க என்ன மாதிரி ஸ்கீம் இருந்ததையும் பார்த்துட்டு போங்க சரியா ஸோ உனக்கு ஓவராலாக வந்து என்ன மாதிரி ஸ்கீம்ன்ற ஒரு ஐடியா உனக்கு வந்திருக்கும் ஸோ இதில் என்னத்தை பார்க்கணும் இதில் செய்யணும்ன்ற உனக்கு நாலேஜும் உனக்கு வந்திருக்கும் சரியா அப்போ அடுத்தது பார்த்தேன்னு சொன்னா உனக்கு வந்து நைட்ல வந்து உனக்கு என்ன சொன்ன குரூப் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடப்படும் அந்த டைம்ல வந்து உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா போட்டு விட்டுக்கொள் சார் என்ன 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 டவுட் இருக்குன்றதை நீ என்ன செய்ய இதை போட்டோ எடுத்து போட்டு ஏதாச்சும் கேள்வி உனக்கு செஞ்சு கொண்டு கேட்கல எனக்கு இந்த கேள்வி டவுட்டா இருக்குன்னு அதை நீ என்ன செய்ய குரூப்ல போட்டுக்கொள்ளு அடுத்த கிளாஸஸ்ல வந்து உனக்கு நான் என்ன செய்றேன் விளங்கப்படுத்தி போறேன் இல்லாட்டி நீங்க எனக்கு தனியாக அனுப்பி சார் இந்த குரூப்ல உனக்கு ஏதாச்சும் கேள்வி டவுட் இருந்தா அது எக்கச்சக்கமான கேள்வி அனுப்புறதுல ஏதாச்சும் 1 2 கேள்வி அனுப்பினா என்ன செய்ய செஞ்சு போட்டு எனக்கு போறது டைம் இருக்கு சொன்னா வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி உன் இதே மாதிரி போட்டு உனக்கு என்ன செய்ய போட்டு வரணும் சரியான வீடியோ மாட்டாங்களும் பயன்படும் ஸோ நாம என்ன செய்யலாம் இனி வந்து உங்களோட எக்ஸாமுகளுக்கான டைம்கள் வருது ஸோ கொஞ்சம் முக்கியமாக பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொன்னா வெளியாள இடங்கள்ல போயிருந்து படிக்கிறவங்களை தவிர்த்து கொண்டு வீட்டுக்குள்ள நீ என்ன செய்ற ஒரு ஓரமா இருந்து நிலையா இருந்து படிக்கிற விஷயத்த பார்த்துக்கொண்டு எக்ஸாம் போய்க்கல எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நீ வீட்டு என்ன படிக்கணும் அவன் நீ இப்பயே நீ என்ன செய்ய இருக்கிற டைம்ல வந்து என்ன உனக்கு என்ன அடுத்த திங்கட்கிழமை வந்து உனக்கு என்ன நடக்க போகுது ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுது ஸோ அந்த ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்றேன் வீட்டுக்குள்ள இருந்து உண்ட எந்த இதுல இருந்து நீ படிக்கிறியோ அதுல இருந்து படிச்சு கொடுத்து இப்போ அங்க லைப்ரரியில போய் நின்று படிக்கிறேன் அங்க பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட் வீட்டை போய் நின்று படிக்கிறேன் அதெல்லாம் விட்டுக்கொள்ளு சரிதானே பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட் வீட்டை போயிருந்தா நீ படிக்க போறது இல்லை அலாமி பிடிச்சோன்னு நிற்ப டைமை வேஸ்ட் பண்ணாத பிறகு அவன் வந்து உன்னோட காட்சி போட்டு போயிடுவான் அவனோட நல்லா படிக்கிற படிக்கிறத தான் வருவான் அவனோட வாமையான்னு சொல்லி இதுக்கு வருவான் அவன் சும்மா 2 இது படிச்சாலே அவனுக்கு அது மண்டையில் ஏறிடும் அப்ப அவன் படிச்சு போட்டு உன்னை குழப்பி விட்டான்னு சொன்னா உனக்கு என்ன செய்ய திரும்ப திரும்ப படிச்சாதான் மண்டையில ஏறும்னு சொன்னா நீ குழம்பி போய் நிப்ப சரியா அப்ப அந்த மாதிரி செய்யாத வீடுகள்ல மேக்சிமம் இருந்தேன்னு சரிங்க படிக்கிறதுக்கான வேலைகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளு சரியானே ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ராபன் சரியான வாழ்த்துக்கள் நல்லா செய்யுங்க மற்ற சரி எல்லாமே சரி எல்லா பாடமே சரி நல்லா செய்யுங்க கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் பெஸ்ட் ஆஃப் லக் எல்லாமே சரியானே ஸோ கடவுளும் முன்னே செய்ய ஆசீர்வாதம் அதே மாதிரி உனக்கு இவ்வளோ காலம் படிப்பு டீச்சர்ஸ் மாதிரி உனக்கு என்ன ஒரு ப்ரேயர் ஒன்று பண்ணுவாங்க சரியா ஸோ நீங்கள் என்ன சரிங்க நெக்ஸ்ட் டெஸ்ட் இதில் வந்து நல்ல ஒரு இதுக்கு வரணும் சரியா ஸோ ஹாய் பாய்டா கைஸ் பாய் பாய் சரி கேட்கண்டா கேளுங்க இல்லாட்டி பாய்டா சரியானே ஸோ நாம இன்னொரு டைமில் வந்து சந்திக்கலாம் பாய் ஃபெலிக்ஸியா பாய்டா ஓகேடா பாய் பாய் பெனியால் எஸ் சரி பாய் சார் ஓகே பாய்டா பாய் கௌசல்யா பாய் நல்லா செய்யுங்க எக்ஸாம்பிள் நல்லா செய்யுங்க பாய் ஜெரோனியா பாய் பாய்